அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 97வது பாடல். இதில் யார் யார் எல்லாம் அபிராமி அன்னையை வணங்கி இன்று இந்நிலையில் உள்ளனர் என்பதை தேவர்களை சுட்டி நமக்கு விளக்குகிறார் அபிராமி பட்டர். ஆதித்யன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதில் பிரம்மன், புராரி, முராரி, பொதிய முனி, காதிர் பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. ஆதித்யன் என்பது சூரிய பகவானின் 12 நாமங்களில் ஒன்றானது. இவர் அனைத்து கிரகங்களுக்கும் நவகிரகங்களின் நாயகராக தலைவராக உள்ளவர். ஆதித்யன் அபிராமியை வணங்கி பேறு பெற்றான். லலிதா சகஸ்ரநாமம் எழுந்த கதை நமக்கு தெரியும். அம்புலி என்பது பிறை. சந்திரன் அம்பாளை வணங்கி அவளின் தலையை அலங்கரிக்கிறான். அங்கி என்பது இங்கு அக்னி. அம்பாள் தன்னிடம் உள்ள அந்த நெருப்பில் யாகத்தில் தோன்ற வேண்டும் என்று உபாசனை செய்து அம்பாளை யாகத்தில் வரப்பண்ணியவன் கொண்டு அளித்தவன் அக்னி. குபேரன் செல்வங்களின் அதிபதி, சிவபெருமானின் நண்பன் குபேரன். அமரர் தங்கோன், அமரர் என்றால் தேவர்களுடைய கோன், தலைவனாக இருப்பவன் தேவேந்திரன், இந்திரன். போதில் பிரம்மன், போது என்றால் மலர், போதுயில் என்றால் போதில் முறையில் வீற்றிருப்பவன் பிரம்மன். புராரி என்பவர் சிவபெருமான், 3 புறங்களை அழித்தவர் புராரி. முராரி என்றால் திருமால், முரண் என்ற அசுரனை அழித்தவர் முராரி. பொதிய முனி என்பவர் பொதிகை முனியான அகத்தியர். அவர் கந்த புராணத்திலும் இராமாயணத்திலும் அனைவரும் ராமனை தேடிச் சென்று வணங்கும்போது அகஸ்தியர் எங்குள்ளார் என்று ராமன் தேடிச் சென்று வணங்கியவர் குருமுனி, பொதிய முனி, அகத்தியர். காதிர் பொறுபடை கந்தன் என்றால் பற்றுக்கோளானவன், பரவியவன் என்று பொருள். காதிர் பொறு, படை ஆயுதம். காதுதல் என்றால் மோதுதலில் வல்லவனான, எதில் மோதுவது, நம்முடைய தீய குணங்களுடன் மோதுவதில் வல்லவனான. காதிர் பொறுபடை கந்தன் முருகன். கணபதி, கணங்களின் அதிபதியாக விளங்கும் கணபதி விநாயகர். காமன் என்றால் மன்மதன். தாக்ஷாயணி உடலை விட்டபோது சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக தவமிருக்கிறார். அவருடைய தவத்தை கலைக்கும் பொருட்டு தேவர்கள் வேண்ட மன்மதன் தன்னால் முடியும் என்ற ஆணவத்தால் சிவபெருமானை நோக்கி காமபானம் வீசும்போது சிவனின் நெற்றிக் கண்ணால் பார்க்கப்பட்டு அக்னியால் எரிக்கப்பட்டவன் காமன். ரதி அம்பாளிடம் சென்று முறையிடும்போது அவனை மீட்டு கொடுத்து அவளுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாகி இந்த உலகில் அடுத்த தலைமுறை பெருக்கத்திற்கு காரணமான காமத்தை உண்டு பண்ணும் பொருட்டு அம்பாள் அவனுடைய கையிலிருந்த கரும்பையும் வில்லையும் தான் ஏந்தி கொண்டாள். ஸோ காமன் முதல் சாதித்த புண்ணியர், தங்களுடைய எண்ணிய காரியங்களை சாதிப்பவர். அம்பாளை தொழுவதனால் அவர்கள் புண்ணியனாயினர். சாதிப்பவர் அனைவரும் புண்ணியர் இல்லை, பாவம் செய்து சாதிப்பவர்களும் உள்ளனர். ஆனால் இவர்கள் அனைவரும் அம்பாளை வணங்கி அவரருள் பெற்று அதன் மூலமாக சாதித்தவர் எண்ணிலர். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேர், இந்த வரிசை நீளுகிறது என்று கூறுகிறார். போற்றுவர் தையலையே. இப்பேற்பட்ட தையலை, அம்பாளை, தையல் என்றால் அவள் இளம்பெண்ணும் அல்ல, முதுமகளும் அல்ல, இடைநிலையில் இருப்பவள் தையல். பெருத்த முலை சிறுத்த இடை உடையவள் தையல். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதில் பிரம்மன், புராரி, முராரி, பொதிய முனி, சாதி பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.